உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 4 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஹைலைட் என்ன மேலோட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா கடன் தொல்லையில் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு நடிகை சன்னியாசியாக ஆயிட்டாங்க. அவங்கள வந்து அந்த சமயத்தில் விஜய் அக்கான்னு கூப்பிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது. அப்புறமா துரந்தர் இந்த 2 நாள் வசூல் எவ்வளோ துரந்தரில் அடிச்சு நொறுக்க போதா, என்ன மாதிரியான ஒரு சம்பவம் பண்ண போது, தமிழில் ரிலீஸ் ஆகிடுச்சா? முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து விஜய்க்காக எழுதப்பட்ட ஒரு கதை, ஒரு அரசியல் கதை. விஜய் அதை பண்ணியிருந்தா அந்த இயக்குனர் என்ன ஆனார்? அவர் இறந்து போயிட்டார். வந்து அந்த கதை பண்ணியிருந்தா வேறு லெவல். அப்புறம் கமலஹாசன் மீண்டும் ஒரு மொழி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல பேசின ஒரு பேச்சு, அது என்ன? ஓகே, ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம இந்த சம்பவங்களை பற்றி, இந்த நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசுவோம். குறிப்பாக மும்பையினுடைய தெற்கு பகுதியில் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு ஏரியா, அது வந்து எலைட் பீப்புள் இருக்கிற அந்த ஏரியாவில் பிரபுதேவா 2012 வாங்கிய ஒரு குடியிருப்பு ஃப்ளாட், அடுக்குமாடி குடியிருப்பு. அது டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமான்னு தெரியல. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. என்னையா திடீர்னு வந்து பாம்பேயில் இடம் வாங்குறதே பெரிய கஷ்டம், அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் தெற்கு பாம்பேயில் மகாலட்சுமி அப்படின்ற எலைட் பீப்புள் வசிக்கிற இந்த ஏரியாவில் இடம் வாங்குறது பெரிய பெரிய கஷ்டம். ஏன் அதை விற்றுட்டாரு? அவ்வளோ பண நெருக்கடியில் இருக்காரா, அவ்வளோ பண கஷ்டத்தில் இருக்காரா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவெல்லாம் பயங்கரமாக பேச்சாகி போச்சு. வந்து ஏன்னா சமீப காலமாக பிரபுதேவாவுக்கு படங்கள் எதுவும் ஓடலை. அவர் நடித்த பகீரா, ஜாலியா ஜிம்கானா, பேட்டர் ராப் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் சரியாக போகலை. இப்போ பேங் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்கார். வந்து வடிவேலு அவரும் சேர்ந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க. அந்த பேங் படத்தை வந்து துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி தயாரிச்சிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தை வியட்நாம்லேயே எங்கேயோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஃபண்டு இல்லை, பணம் வரல. அவங்களுக்கு பணம் வராதப்போ அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார். அவர் எந்த மொழியில் எங்கே இருக்காருன்னு தெரியும், ஃபோன் எடுக்க மாட்டார். அடித்து பார்த்துட்டு பிரபுதேவா டென்ஷன் ஆகி போய் பேக்கப் பண்ணி கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உங்களுக்கு மூட்டை கணக்கில் பணம் வேணுமா அல்லது வண்டியில் வேணுமா, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஒரு பதில் வந்ததாகவும், அப்புறம் பிரபுதேவா கொஞ்சம் மிரண்டு போய் சரி ஓகே படத்தை முடிப்புன்னு. ஆக்சுவலாக அந்த சம்பவத்துக்கு பிறகே பிரபுதேவாவுக்கும் அவருக்குமே ஒரு கிளாஷ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பேக் வந்தால் தான் தெரியும். சரி, பிரபுதேவா எதுக்குப்பா அந்த வீட்டை விற்றாரு 15 கோடிக்கு? அவ்வளோ பெரிய பண நெருக்கடியில் பண கஷ்டத்தில் இருக்காரா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாம்பேக்கு போகிற வேலையெல்லாம் இல்லை. பாம்பேயில் அவர் எடுத்து ஒரு 2 படம் தான் இட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு படம் 2 படம். அதுக்கப்புறம் எல்லா படமும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. பாம்பேயில் பெரிய வாய்ப்புகளும் இல்லை. இன்னும் கேட்டால் வந்து அவர் பீக்கில் இருக்கும் பொழுது, இந்த வாண்டட்னு ஒரு படம்லாம் எடுத்து பீக்கில் இருக்கும் பொழுது, பிரபுதேவாவுடைய பசங்க, சின்ன பசங்க, அவங்க வீக்கெண்டு, அதாவது வெள்ளிக்கிழமை ஆனால் அவருடைய அசிஸ்டண்ட் இங்கேருந்து பாம்பே கூட்டு போயிட்டு அங்கே சனிக்கிழமை எங்கேயாவது ஒரு கண்ட்ரி கிளம்பிட்டு அவர் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு சிங்கப்பூரோ மலேசியாவோ துபாயோ லண்டனோ கிளம்பிட்டு சண்டே நைட்டு கொண்டு வந்து சென்னையில் விடுற மாதிரி அதே அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்து விடுற மாதிரி மறுநாள் திங்கக்கிழமையிலேருந்து அவங்க ஸ்கூல் போவாங்க. இப்போ எல்லாம் பசங்களாம் பெரியவளாகிட்டாங்க. குறிப்பாக பிரபுதேவாவுடைய ஒரு பையனை, மூத்த மகனை அவர் வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்த போகிறார். அதற்கான வேலையில் தான் அவர் மும்முரமாக இருக்கார். அநேகமாக அவரே சொந்த படம் எடுத்தாலும் எடுக்கலாம் மேபி. ஏன்னா அவருக்கு பண நெருக்கடி வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஒரு நண்பர் மூலியமாக சொன்ன தகவல் என்னென்னா, மைசூர் பக்கத்தில் ஒரு கிராமமே அவங்கள் தான். வந்து அங்கே தான் சுந்தரம் மாஸ்டரும் பிரபுதேவாவுடைய அம்மாவும் அங்கே தான் இருக்காங்களாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒரு நடிகை, இந்த கும்பமேளா நடந்தது இல்லையா, கும்பமேளா சமயத்தில் திடீர்னு சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்து, சன்னியாசி வேஷம் இல்லை சன்னியாசியாவே மாறிட்டேன்னு சொல்லி ஒரு மடத்துக்குள்ளே புகுந்து எனக்கு வந்து சன்னியாசம் பண்ணி விடுங்க, எனக்கு பட்டம் கொடுங்க அப்படின்பொழுது அவங்கள ரைட் ஓகே, இவர் பெண் துறவி வந்திருக்காங்க, இவங்களுக்கு பட்டம் கொடுப்போம், சன்னியாசம் கொடுப்போம் போது அங்கேருந்து பார்த்த சில பேர்லாம் வந்து பயங்கர ஷாக் ஆகி போய் அதெல்லாம் பண்ணிடாதீங்க, இந்த அம்மா நடிகை, இந்த அம்மா மேலே ஏற்கனவே பயங்கரமான கேஸ்லாம் இருக்குது, ஒரு 20 ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தவங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, இவங்க தமிழ் சினிமாவிலையும் நடிச்சிருக்காங்க அப்படின்பொழுது எல்லா மீடியாவும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அந்த நபர் யாருன்னா மம்தா குல்கர்னி. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. 1991 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில்
சோபா சந்திரசேகர் அவர்கள் மனைவி கதை வசனத்தில் உருவான நண்பர்கள் படத்தின் மூலிமா அந்த மம்தா குல்கர்னி சினிமாவில் அறிமுகமானாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா விஜய் வயசும் இவங்க வயசும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ செட்டுக்கு போனேன் 91லன்னா என்ன, விஜய்க்கு ஒரு 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ செட்டுக்கு போவாராம். செட்டுக்கு சும்மா போனப்போ மம்தா குல்கர்னி அக்கான்னு கூப்பிட்டோடனே அந்த நடிகை ஒரே பஞ்சாயத்து கூப்பிட்டு, என்ன போய் அக்கான்னு கூப்பிடலாமா, நான் உன்னை விட வயசில் சின்னவன் அப்படிலாம் சொன்னதா அப்போ வந்து பத்திரிகையில் செய்தி பரபரப்பாக வந்தது. இந்த மம்தா குல்கர்னி தான் பிறகு இந்தியெல்லாம் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் ஒரு போதைப்பொருள் வழக்கில் மாட்டி 25 வருஷம் இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சவுத் ஆப்பிரிக்காவில் தலைமறைவாக இருந்தது. அந்த கேஸை ஒரு வழியாக ஒழித்து அதுக்கப்புறம் தாங்க சாமியார் வேஷம் போட்டுன்னு வந்து அப்புறம் ஏதோ ஒரு அவதார், அந்த அவதார் இவதார்னு சொல்லி அந்த கும்பமேளா குளத்தெல்லாம் குளித்து எழுந்து நான் இனிமேல் வந்து முழுமையாக மாறிட்டேன், நான் ஒன்று பெண் துறவி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பாலிவுட்டில் ஒரு சமையல் ப்ரோக்ராமுக்கு இந்த மம்தா குல்கர்னி பங்கேற்பாளராக வந்திருக்காங்க. அது தவிர பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்கிற கடற்கரையில் நண்பர்களோடு சேர்ந்து அப்படியே அரட்டடிக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரியான புகைப்படம்லாம் வந்திருக்குது. என்னையாது சாமியாருக்கு வந்த வேலை இது மாதிரியா? பெண் சாமியார்கள் ஆண் சாமியார்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேளை அவங்க தப்பிக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்களா? அது ஒரு பக்கம் விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, இதெல்லாம் மாரி துரந்தர் இந்திய சினிமாவில் கலக்கிட்டு இருக்குங்க. வந்து இந்த படம் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ் வெர்ஷன், தமிழ் டப்பு இதுவாகிடுச்சு, சென்சார் கிடச்சிடுச்சு. ஏன்னா 2 நாளாக தமிழில் பார்க்க முடியலன்னு தமிழ் ரசிகர்கள் ஒரு மாதிரி கொந்தளிப்பாக இருந்தாங்க. அதை மீறி வந்து ஹிந்திலையும் பார்த்துக்கிறேன், இங்கிலீஷ் சப்டைட்டிலையும் பார்த்துக்கிறேன்ட்டு அளவுக்கு ஆகிடுச்சு. மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆச்சானு தெரியல. ஆனால் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனது வரைக்கும் 2 நாளில் எவ்வளோ வசூல் தெரியுங்களா? உலகம் முழுக்க இந்த படத்துக்கு 410 கோடி. அடேயப்பா, இது சாலிடாக 1500 கோடி அடிச்சு தூக்கிடுமேப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு டைரக்டர் ஆதித்யா தர். குறிப்பாக அந்த 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலப்பா அப்படின்னு தான் எல்லாரும் பாராட்டிங்க. சங்கரம் தான் பாராட்டியிருக்காரு, டைரக்டர் சங்கரம். படம் பார்த்தா எக்ஸலண்ட்டு, பிரமாதமாக கலக்கிட்டீங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சங்கரே பாராட்டிட்டார்ப்பா. இந்த படம் 1500 கோடி அடிக்குமா அப்படின்னா அதை தாண்டி அடிக்கும். இன்றைக்கி வேறு தமிழில் வேறு இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம், புக்கிங்லாம் ஃபுல்லு. உலகம் முழுக்க அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த அளவுக்கு செம்மையான மேக்கிங் இந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம் சொன்னேன் நான், விஜய் வச்சு ஒரு அரசியல் படம். நான் சொல்கிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அரசியல் படத்தை கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டார் அந்த டைரக்டர். போய் விஜய்கிட்டையும் சொல்லியாச்சு. அந்த படத்துக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? உலகம் சுற்றும் வாலிபன். இது எம்ஜிஆர் படத்து தலைப்பாச்சப்பானா அந்த தலைப்பு தான் வாங்கிட்டாங்க. கதையும் இதுவாகி போச்சு. ஆனால் விஜய் தயங்குது என்னன்னா, அண்ணா நான் இப்போ தான் அப்படி வளர்ந்துக்கிட்டு வரேன், இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, அரசியல் இதெல்லாம் இப்போவே வேணாம், இன்னும் கொஞ்சம் போட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அந்த டைரக்டர் யாருன்னா மறைந்த இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ஜீவா. அவர் இயக்குன படம் தாம் தூம். அந்த படம் ஒரு ஹிட்டு படம். அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறார்கள். ஜெயம் ரவி, கங்கனா ரணாவத் நடித்த இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடந்த பொழுது தான் அந்த -30-35 டிகிரி குளிரில் அவர் வந்து ஜீவா இறந்து போயிட்டார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன ரோலில் நடித்த ஒரு பெண் இன்றைக்கி வந்து முன்னணி கதாநாயகி. யாருன்னா, கங்கனா ரணாவத்துக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்த சாய் பல்லவி. அப்போ சாய் பல்லவி யாருன்னே தெரியாது. வந்து அந்த அளவுக்கு தாம் தூம் படம் ரீரிலீஸ் ஆகும்போது இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிக்கும். 2வது ஜீவாவுடைய அந்த ஒளிப்பதிவு இன்றைக்கி டிஜிட்டல் வந்துடுச்சுல, ஃபிலிமில் அவ்வளோ கலக்கியிருப்பார். அது எப்படி அந்த ரஷ்யா, அதை தாண்டி அந்த கதை, ஜெயம் ரவியுடைய நடிப்பு இப்போ உள்ளவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து ரீரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். குறிப்பாக சாய் பல்லவின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வந்து, இப்போ மணிரத்னம் அவருடைய படத்தை அறிவிச்சிட்டார். வந்து மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சாய் பல்லவி நடிக்கக்கூடிய படம். இன்னும் டைட்டில் வைக்கல, 23வது படம் பண்ணியாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 3 நாட்களாக இந்த படத்திற்கு சாய் அபேங்கர் இசையமைக்கப் போகிறார். ஏஆர் ரகுமான அப்படி மணிரத்னம் ஓரம் கட்டிட்டார். அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். அவருடைய பாடல்கள்லாம் சரியாக இப்போ ஒர்க் அவுட் ஆகலை. அறிமுகப்படுத்துனதே இவர் தான் ரோஜா படத்தில். அதுவும் மணிரத்னம் படத்துக்குன்னா ஸ்பெஷலாக மியூசிக் போட்டு கொடுப்பார் ரகுமான். இப்படிலாம் செய்திகள் வந்தப்போ அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டார். விஜய் சேதுபதி இருக்கார், சாய் பல்லவி இருக்கார், கண்டிப்பாக கொட்ட எழுத்தில் ஏஆர் ரகுமான் இருக்கார். என்னுடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர், இவர் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு
அதை அறிவிப்பு கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து கட்டார் அப்படின்ற ஒரு விருதை கமலஹாசன் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டார் விருதை வாங்க போன அவர் வந்து பயங்கர மகிழ்ச்சி ஆகிட்டார். ஏன்னா அந்த கட்டார் விருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அரசே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் ராவ் வந்த பிறகு அதை கொடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்துருக்காங்க. ரேவந்த் ரெட்டி சிஎம் அதை தான் கமலஹாசன் பாராட்டியிருக்கார். வந்து ரேவந்த் ரெட்டிக்கு பாராட்டுகள். இந்த விருதை உயிர்ப்பித்திருக்கிறார் அவர், இதை தொடர்ந்து கொடுங்க, பல கலைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, இனிமேல் இந்த டோலிவுட்டு, பாலிவுட்டு, சாண்டல்வுட்டு, அந்த விட்டு இந்த விட்டு அதெல்லாம் சொல்லவே கூடாது. எல்லாமே இந்திய சினிமா தான், இனி இந்திய சினிமா தான். ஏன்னா பேன் இண்டியா படம்னு எடுக்கிறீங்கள, அதனால் இந்திய சினிமா தான் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். ஆரம்பித்தோன்னே அரங்கத்தில் இருந்தவங்களாம் ஏதாவது மொழி சம்பந்தமான விஷயத்தை கமலஹாசன் இங்கே பற்ற வச்ச போடார்ப்பா அப்படின்ற மாதிரி அவளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீடியாக்கள் ஒரு பக்கம் ஏதாவது பேசட்டும், வைரல் ஆகட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, தக்லைஃப் விழா ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? தக்லைஃப் ஆடியோ லான்ச் விழா, கன்னட நடிகர், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வந்திருந்தார். கமலஹாசன் பயங்கரமாக பாராட்டி அவர் பேசியிருந்தார். என்னுடைய மூத்த அண்ணன் அவர் தான், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவர். மூத்த அண்ணன் இல்லை, என்னுடைய சித்தப்பா இவர் தான், எங்கள் அப்பாவுடைய தம்பி இவர் தான், உடன்பிறவா தம்பி இவர் தான். அப்படி பெங்களூர் வந்துட்டார்னா அப்படி எங்களை வந்து பார்த்துப்பார், நாங்கள் இங்கே வந்தோம்னா எங்களை பார்த்துப்பார், இவருடைய படங்கள் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு புகழ்ந்தார். கமலஹாசன் பதிலுக்கு அவரை புகழ்ந்துட்டு போனால் பரவாயில்ல, தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்ட்டார். வந்து ஆச்சா போச்சா, எப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அங்கே கன்னடக்காரங்க காத்துட்டு இருந்தாங்க. அது எப்படிங்க தமிழில் இருந்தது பிறந்தது கன்னடன்னு சொல்லலாம், அதுவும் எங்கள் சிவானாவை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம், தக்லைஃப் இங்கே ரிலீஸ் பண்ணி பாருங்கள், ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் போட்டு அமக்கலெல்லாம் பண்ணி அதுக்கு தடையெல்லாம் போட்டு கடைசியில் அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்டு. அங்கேருந்து அந்த போராட்ட அமைப்பினரே வந்து பேசாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே விட்டுருக்கலாம் உங்களுக்கு கன்னடத்தில். ஏன் நம்ம வந்து வீணாக அதை பண்ணிட்டுமேன்னு அந்த மாதிரி ஏதாவது மொழி பிரச்சனையை இங்கே கொண்டு வந்துட்டு போகிறாரு தெலுங்கானாவில் பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக அடித்து தள்ளிட்டு போயிட்டார். கோலிவுட்டு, டோலிவுட்டு, பாலிவுட்டு, சாண்டல்வுட்டு எதுவும் கிடையாது, எல்லாமே இந்திய சினிமா தான் அப்படின்ட்டாரு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.